ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80,000 ரூபாய். ஸோ 2 years பிஃபோர் அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் எவ்வளோனா 80,000 ரூபாய். ஓகே, இதில் முதல் வருஷத்தில் 4% வட்டி வந்து குறையுது. ஸோ ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறதுல எவ்வளோ குறையுது, 4% வந்து கம்மியாகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 80,000ல் 4% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோ அதை 80,000லேருந்து கழிக்கணும். இது வந்து கூட்டு வட்டி மாதிரி, அந்த மாதிரி. அடுத்து 2வது ஆண்டில் என்ன ஆகுதுன்னா 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இயரில் கிடைச்ச அந்த கழிச்ச அமௌண்ட்டில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அகெயின் 4% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 4% கண்டுபிடிச்சி அது குறையுது, அப்போ கழிக்கணும். 80,000ல் 4% எவ்வளோ, 10%ங்கிறது 8,000 ரூபாய். ஓகேவா, நமக்கு 1%க்கு வேணும். 1%ங்கிறது 800 ரூபாய். அப்போ 4%ங்கிறது எவ்வளோ, 1% 800 ரூபானா 4%ங்கிறது 4ஆல் பெருக்குங்க. 800 × 4 வந்து 3,200. இப்போ இந்த 3,200 நம்ம என்ன பண்ணணும், இந்த 80,000லேருந்து கழிக்கணும். ஸோ 0 0 8 கிடைக்கும். அடுத்து 80ல் 3 போச்சுன்னா 76. 80 கிடையாது, ஏன்னா இங்கே ஒன்றை வந்து கழிச்சிருப்போம். ஸோ ஒன்றை கடன் வாங்கி கழிச்சதுனால நமக்கு 70,800 ரூபாய் ஃபஸ்ட் இயர் எண்டில் கிடைக்கும். செகண்ட் இயர் வரும்போது என்ன ஆகுது, 4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் இயரில் கிடைச்ச தொகை 76,800 ரூபாயில் 4% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை கழிக்கணும். ஓகே, சரி, கூட்டணும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ கூட்டணும். ஸோ இப்போ பாருங்கள், 10%ங்கிறது 7,680 ரூபா, 1%ங்கிறது 768 ரூபா. அப்போ 4% வேணும்னா என்ன பண்ணணும், 768 4ஆல் பெருக்கணும். இதை பெருக்குனிங்கன்னா 3,072ங்கிறது ஆன்சர் வரும். இந்த 3,072 என்ன பண்ணணும், இதோட ஆட் பண்ணணும். 76 76,800 ரூபாயோட 3,072 ஆட் பண்ணுங்கள். 2 7 8 9 7. ஸோ அப்போ 79,872 ரூபாங்கிறது இந்த செகண்ட் இயர் எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா படி போட்டால் ரொம்ப கால்குலேஷன் வரும். அதுக்கு இந்த மாதிரி போடுறது தான் பெஸ்ட்டு.